வணக்கம். பிப்ரவரி 21ஆம் தேதி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. அந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வச்சு அறிமுகப்படுத்தினாங்க. 117 பெண்கள், 117 ஆண்கள் அப்படின்னு யார் யார் எந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே மேடையில அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? இப்போ மாவட்ட வாரியாக அறிமுகப்படுத்திட்டு வராங்க ஒவ்வொரு வேட்பாளரையும். நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில அக்கா ஆன்சி ஷோபா ராணி அவர்கள் போட்டியிடுறாங்க இல்லையா? அதை பத்தி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் மாவட்ட வாரியாக யார் யார் எந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேட்பாளர்கள் அறிமுகம் நடத்திட்டு அந்த கூட்டம் நடந்துட்டு வருது. அந்த வகையில நேற்று சென்னை மாவட்ட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில எது அரசியல் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி சிறப்பாட்டு போயிட்டு இருந்த அந்த கூட்டத்துல சென்னை மாவட்டத்துல யார் யார் எந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ வெள்ளிவாக்கம் தொகுதியில திருநங்கை அக்கா ரோஷினி அவர்கள் நிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அப்பவும் அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான கைத்தட்டல் ஒலிகள் எழும்பிச்சு. என்ன காரணம் அப்படின்னா பயங்கர வரவேற்பு இருக்குது. அதாவது அரசியல் வரலாற்றிலேயே ஒரு திருநங்கை அவர்களுக்கு நம்ம போட்டி போடுவதற்கு வேட்பாளராக நிற்பதற்கு இடம் கொடுத்தது அரசியல் வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால பெரும் வரவேற்பை இங்க பெற்றிருக்குது நாம் தமிழர் கட்சி மக்களிடத்தில். அந்த வகையில அவர்களுடைய பெயரை சொல்லும் போது பயங்கர கைத்தட்டல் ஆரவாரம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தான் இருந்தது. பயங்கர வரவேற்பு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக ஆகி போச்சு. எல்லா தேசிய கட்சிகளுடைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திமுக அவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இப்போ நீங்க யாராவது ஒரு கட்சி ஒன்று தொடங்கலாம். இப்போ ஒரு கட்சி தொடங்கிட்டு அப்படியே அறிவாலயம் பக்கமா அப்படி போங்களேன். போன உடனே தட்டி தூக்கிடுவாங்க அவங்கள. அதாவது வாங்க வாங்க நம்ம கட்சிக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி தூக்கிடுவாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு திமுகவுல. எவன் கட்சி தொடங்கினாலும் அந்த அறிவாலம் பக்கத்துல எவன் போனாலுமே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிகளை சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்ப நேத்து வேற காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்தாச்சு. இப்ப அந்த ஒரு நிலைமையில தான் திமுக இருக்குது. இப்ப திமுக வெற்றி பெற்றாலும் கூட அது திமுகவோட வெற்றியா நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா இருக்கிற கட்சியை பூரா சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அது வெற்றியா? ஒரு சண்டைக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒத்தையில சண்டை செய்யணும். அவன் தான் வீரன். அது இல்லாம 10 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தனை அடிக்கிறது பேரு வீரனா? அந்த வகையில இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த திராவிட கட்சிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால இந்த தடவை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கிற அடியில திராவிட கட்சிகள் எல்லாம் தலை தெரிச்சு தான் ஓட போகுது. திராவிட கட்சிகள் இந்த திமுக ஒரே ஒரு பெரியார் அப்படிங்கிற ஒரே ஒரு கடப்பாறை தான் எடுத்துட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சியில 6 கடப்பாறை இருக்கு. நேத்து அதையும் சொல்லி பிராமணர்களுக்கு 6 சீட்டு 6 வேட்பாளர்களை நான் கொடுத்துருக்கிறேன். 6 தொகுதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேத்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்ப 6 கடப்பாறை வச்சு குத்துல இந்த திராவிட பண்ணி எல்லாமே பிச்சுட்டு ஓட போகுது. எங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி போக போகுது. அதுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வருது. அதுதான் நேற்று மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் பொழந்து கட்டினாப்ல. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பிராமணர்களுக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அவர்களுடைய சிறப்பை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பாக பாரதியார் பத்தி பேசினாங்க. மீதி ஒரு 5 முன்னோர்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த முன்னோர்கள் ஒவ்வொருவருடைய புகைப்படமும் அந்த ஸ்கிரீன்ல ஒளிபரப்பப்படுது. அதாவது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒருத்தர் இப்ப பாரதியார் பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா அதை பத்தி பாரதியாரை பத்தி ஒரு 10-12 நிமிஷம் பேசுறாங்க அண்ணன். அதுக்கு பிறகு ஒரு முன்னோர் அவர்களுடைய அந்த புகைப்படம் ஒளிபரப்பப்படுது. அவர்களை பத்தி பேசுறாங்க. அந்த சாப்டராட்டு அண்ணன் அது எப்படிதான் அவங்க பேசுறாங்க. ஒரு துண்டு சீட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்லாம அவ்வளவு தெளிவா அந்த முன்னோர்களுடைய வரலாறுகளை அண்ணன் சீமானை எடுத்து வைக்கிறது ரொம்ப வியப்படவே செய்கிறது நமக்கு. அதாவது எப்படிதான் அவங்க பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. எவ்வளவு நினைவாற்றல் திறன் எவ்வளவு சிறப்பாட்டு அண்ணன் செயல்பட்டு வராங்க. இந்த மாதிரி தலைவர்களை நம்ம புறக்கணிப்பது நமக்கு தான் நஷ்டமே தவிர அவர்கள் தோத்தா நாம் தமிழர் கட்சி தோத்தா அவங்களுக்கு நஷ்டமே கிடையாது. தோல்வி நமக்கு தான், அவர்களுடைய தோல்வியே கிடையாது. அப்போ எவ்வளவு சிறப்பாட்டு அவங்களுடைய அந்த அந்த அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் பாருங்களா. ஒருத்தர் கூட படிக்காதவர்கள் கிடையாது. எல்லாமே படித்த பட்டதாரிகள், ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க, நிறைய வரலாறு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க. அப்போ இவர்களை நம்ம புறக்கணிப்பது என்பது நம்ம
செய்கிற பெரிய பிழையாத நம்ம இங்கே பார்க்குறோம். நேற்று நடந்த அந்த கூட்டத்தில், எது அரசியல் அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிடத்தை வச்சு பொங்கல் வச்சிருக்காப்புல. இனி வரக்கூடிய பிரச்சார மேடைகள்ல வந்து திராவிடத்தை ஓட ஓட விரட்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. பாப்போம் இனி வரக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் எப்படி நடக்க போகுது, 2026 சட்டமன்ற தேர்தலுடைய நகர்வுகள் எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய காணொலிகளில் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.